பவித்ரா, நிச்சயமாக தமிழக காவல்துறையில் உள்ள பெண் காவலர்களை தவறுதலாக பேசிய வழக்கில் அரசியல் விமர்சகராக இருக்கக்கூடிய சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரை கோவை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். தற்போது அதாவது அவர் மீது 5 வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில அவரை தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள். சவுக்கு சங்கர் மீதான அவதூறு வழக்கு நீதிமன்றத்தில் வந்தபோது அவர் பேசிய பேட்டியை யூடியூப் சேனலில் ஒளிபரப்பு செய்த ரெட்பிக்ஸ் ஆசிரியராக இருக்கக்கூடிய ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிபதி கருத்து தெரிவித்திருந்த நிலையில் 2 தினங்களுக்கு முன்பு டெல்லியில் வைத்து அவரை ரெட்பிக்ஸ் ஆசிரியராக இருக்கக்கூடிய ஃபெலிக்ஸ் ஜெரால்டை டெல்லியில் வைத்து தமிழக காவல்துறை அதிகாரிகள் கைது செய்து அங்கிருந்து ரயில் மூலம் அவரை சென்னை அழைத்து வரப்பட்டார். இது தொடர்பாக மேலும் அவரது டெல்லியில் இருந்து ரயில் மூலம் சென்னைக்கு அழைத்து வரப்பட்டார். அங்கிருந்து காவல்துறை வாகனம் மூலம் திருச்சி சைபர் கிரைம் காவல் நிலையத்திற்கு நேற்றைய தினம் பிற்பகல் அழைத்து வரப்பட்டார். போலீசாரின் விசாரணை முடிந்த பிறகு திருச்சி மயிலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நேற்று இரவு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட். அதே போல முன்னதாக தனது கணவருக்கு என்னவற்று எங்கிருந்து என்று வியாபாரம் செய்யவில்லை என்று நேற்று இரவு அவரது மனைவி ஜெயின் திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை சந்தித்து முயன்ற நிலையில் இன்று அவரது கணவர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு உட்பட்டு அவரது குறிப்பிட்டிருக்கிறது. இந்த நிலையில தற்போது நுங்கம்பாக்கத்தில் உள்ள ரெட்பிக்ஸ் ஆசிரியராக இருக்கக்கூடிய ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் வீட்டில் திருச்சி மாநகர காவல்துறை அதிகாரிகள் இன்று அவரது வீட்டில் சோதனை செய்து வருகிறார். இந்த நிலையை காவல்துறை அதிகாரிகள் உள்ளே சென்ற போது ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் மனைவி ஜெயின் உள்ளே அவர் காவல்துறை அதிகாரிகளை உள்ளே விடாமல் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார். தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகள் நாங்கள் தங்களது பணியை செய்ய உள்ளே வருகிறோம் என்று கூறிய பொழுது அவர் அதுக்கு மறுப்பு தெரிவித்தார். இந்த நிலையில தற்போது நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் வீட்டில் காவல்துறை அதிகாரிகள் ஒரு திருச்சி மாநகர சைபர் கிரைம் காவல்துறை அதிகாரிகள் 10க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் அவரது நுங்கம்பாக்கத்தில் உள்ள அவரது 4ஆம் மாடி வீட்டில் இந்த காவல்துறை அதிகாரிகள் சோதனை செய்து வருகின்றனர். பவித்ரா.